இந்த மாதிரி லிட்டர் கணக்காக உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க பெட்டில் ஒன்றுக்கு இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே பாத்ரூமில் ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி கனவு கண்டு உங்கள் பெட்லேயே ஒன்றுக்கு இருந்தாலும் சரி, உங்கள் பெட்டு ஒரு சொட்டு கூட நனையாத அளவுக்கு பண்ணிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பெட்டுக்கு மேலே போட்டிருக்க இந்த மாதிரி பெட்ஷீட்டை தூர எடுத்துருங்க. அடுத்ததாக உங்கள் பெட்டோட நீளம் எவ்வளோ அப்படிங்கிறத அளந்துக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 அடி இருக்குது. அடுத்ததாக உங்கள் பெட்டோட அகலத்தையும் அளந்துக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குது. இந்த மாதிரி அளந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜவுளி கடையிலையோ அல்லது ஆன்லைன்லையோ உங்கள் மெத்தையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ நாம பார்த்தீங்கன்னா 4க்கு 6 சைஸில் வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் கவர் ஒன்று வாங்கியிருக்கோம். இதில் வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி உள்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி போகாத அளவுக்கு ஒரு லேயர் இருக்குது. இதை இப்போ நம்ம இந்த பெட்டில் மாட்டியே செக் பண்ணிடலாம். இனி இதுக்கு மேலே நம்ம நார்மலாக விரிக்கிற பெட்ஷீட்டை விரிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த குடத்தில் இருக்கிற 10 லிட்டர் தண்ணி அந்த பெட் மேலே ஊற்றி கீழே அடியில் இருக்கிற நம்மளுடைய பெட்டு நனையுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு ஃபுல்லாமே தண்ணி இருக்குது. இப்போ நம்ம பெட்ஷீட்டை எடுத்து உள்ள நனையுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ உள்ளே நனைஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த பெட் கவரை தூக்கியே செக் பண்ணிடலாம். ஒருவேளை பெட்ஷீட் ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்கும். ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு நனையாத மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இப்போ நான் லைவாக அந்த இடத்துல தண்ணி ஊற்றுறேன். நனைஞ்சா எப்படி இருக்கும், நனையாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணி ஊற்றி நனைஞ்சதுக்கப்புறமா கீழே அடியில் இருக்கிற டிசைன் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிட்டு. இனிமேல் சின்ன பிள்ளைங்க பெட்டில் யூரின் போனாங்கன்னா அந்த மேல் கவரை மட்டும் எடுத்து துவைச்சு போட்டால் போதும். மொத்தமாக அந்த பெட்டையே தூக்கிட்டு போய் மாடியில் போய் காய போடணும்னு அவசியம் இல்லை. சிலர் வீட்டில் இந்த வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் கவர் இருக்கும். அதனால தேவை உள்ளவங்க மட்டும் கடையில் போய் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த மேட்ரஸை நீங்கள் கடைகளில் வாங்கும்போது இது குவாலிட்டியானதா அப்படிங்கிறத பார்த்து வாங்க. ஏன்னா குவாலிட்டி கம்மியாக உள்ளது நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளடைவில் அந்த வாட்டர் ப்ரூஃப் லேயர் பார்த்தீங்கன்னா தரத்தரையாக பிச்சுட்டு வந்துடும்.